ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜூலை 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஆண்டிடன் நோட்ஸ் ப்ளஸ் நியூஸ் எல்லாமே அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டிடன் நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஆண்டிடன் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மே மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இப்போ ஐஓபி எல்பிஓக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோவும் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்று நைட்டே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரிவிஷனில். ஓகே, ஸோ போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்பிஓ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் அஃபேர்ஸ் ஜூலை 5. ஓகே, நித்தி ஆயோகோட சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்ரமணியம். இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. பவரிங் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின் ரிப்போர்ட். நித்தி ஆயோகோட சிஇஓ பிவிஆர் சுப்ரமணியம் இவங்க லான்ச் பண்ணது தான் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியா வந்து கரண்ட்டாக வேர்ல்டில் 6th லார்ஜஸ்ட் அண்ட் ஏஷியாவில் 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா வேர்ல்டுலேயே வந்து 6th, ஏஷியாவில் 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, இந்தியா வந்து குளோபல் கெமிக்கல் வேல்யூ செயினில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா 3.5%. ஓகே, 3.5%. ஸோ இந்தியா வந்து குளோபல் கெமிக்கல் வேல்யூ செயினில் எவ்வளோ பர்சன்டேஜ் நின்றுருக்காங்கன்னா 3.5%. வித் யார் கூட சேர்ந்துன்னா கெமிக்கல் ட்ரேட் டெஃபிசிட் ஆஃப் $31 பில்லியன் இன் 2023. ஓகே, தென் வந்து டொமஸ்டிக் கெமிக்கல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2023ல் 220 பில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2030ல் வந்து 400 to 450 அச்சீவ் பண்ண போகிறாங்க. 2040 1 ட்ரில்லியன். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த டொமஸ்டிக் கெமிக்கல் மார்க்கெட்டோட வேல்யூ 2023க்கு கொடுத்துருக்காங்க 220. 2030ல் 400 to 450 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2040ல் 1 ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவோட கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து கரண்ட்டாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்மளோட ஜிடிபிக்குன்னு பார்த்தீங்கன்னா 7%. ஸோ திஸ் பாயிண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்தியாவோட கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போது நம்மளோட ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 7% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. ஸோ இந்த ஆண்டிடன் பிடிஎஃப் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே இந்த ஆண்டிடனில் கவர் ஆகிடும். பட் ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? எப்போவுமே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுதான் வந்து நித்தி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். சிஇஓ தான் வந்து பிவிஆர் சுப்ரமணியன். ஓகே, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2015ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, அண்டர் சி சர்வேலன்ஸ் பேக்ட் அப்படின்ட்டு. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து அண்டர் சி சர்வேலன்ஸ் பேக்ட்னு சைன் பண்ணியிருக்காங்க. இது 3 year ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து பிகைன் ஆகுது. இது எதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகனா அண்டர் சி சர்வேலன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டிடெக்டிங் அண்ட் ட்ராக்கிங் சப்மரைன்ஸ் அண்ட் ஏயூவிஸ். ஓகே, ஸோ இது யாருக்கும் உள்ள எம்ஓயுனா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள எம்ஓயு தான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர் சி சர்வேலன்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 3 year ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது வெப்சைட்லேயும் இந்த பிடிஎஃப்லேயும் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கும்போது அது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 year ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டை பிட்வீன் யார் 2 பேருக்குள்ளனா இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் டிவிஷன், இது ஆஸ்திரேலியா. ஓகே, நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லேபரட்டரி டிஆர்டிஓ, இது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தானே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா, இது வந்து இந்தியா. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் டிவிஷன் அண்ட் நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லேபரட்டரி. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் MOU சைன் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ தான் படிக்கிறோம். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காகனா அண்டர் சி சர்வேலன்ஸ் பேக்ட்டுக்காக 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லேபரட்டரி இருக்குல்ல, இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொச்சி, கேரளா. இதோட டைரக்டர் வந்து தூரி சேஷாகிரி தான் நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக்கோட லேபரட்டரியோட டைரக்டர். ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பனீஸ், கேபிட்டல் கேன்பரா, கரன்சி வந்து டாலர். ஓகே, தேர்ட் நியூஸ். ஓகே, டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில், டிஏசினா டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 10 கேபிட்டல் அக்விசேஷன் ப்ரொபோசல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் 10 கேபிட்டல் அக்விசேஷன் ப்ரொபோசல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை யார் சேர் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ராஜ்நாத் சிங் தான். ஓகேங்களா, இதுக்கான ஒர்த்து பார்த்திங்கன்னா 1.5 lakh crore. இது எது கீழே பண்ணுறாங்கன்னா பை ஐடிடிஎம் கேட்டகரி கீழே, ஐடிடிஎம் கேட்டகரி கீழே. ஸோ இந்த ஐடிடிஎம்னா இந்தியா இண்டிஜினியஸ்லி டிசைன்டு, டெவலப்டு அண்ட் மேனுஃபேக்சர்டு. ஸோ இந்த 2 டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிக்கு வந்து டிசைன்டு, செகண்ட் டி வந்து டெவலப். ஓகே, டிசைன் பண்ணால் தான் டெவலப் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியன் இண்டிஜினியஸ்லி டிசைன், டெவலப்டு, மேனுஃபேக்சர் கேட்டகரி. ஓகே, இதுக்கு கீழே தான் இந்த 10 கேபிட்டல் அக்விசேஷன் ப்ரப்போசல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒர்த்து பார்த்திங்கன்னா 1.5 lakh crore. ஸோ அந்த 10 என்னென்ன அப்படின்னு பாருங்கள். QRSAM சிஸ்டம். QRSAMனா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில். குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேர் டிஃபென்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. எதுக்கு அகெயின்ஸ்டானா ஏரியல் த்ரெட்டுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஆர்வி. ஏஆர்வி மீன்ஸ் ஆர்மர்டு ரிக்கவரி வெஹிக்கல்ஸ். இது எதுக்காகனா ரெக்கவர் அண்ட் ரிப்பேர் ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் லைக் டேங்க் இன் பேட்டில் ஃபீல்டு கண்டிஷன், அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. EW சிஸ்டம். EW சிஸ்டம் மீன்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பார்த்திங்கன்னா டிடெக்ஷன், இன்டர்செப்ஷன் அண்ட் கவுண்டர் மெஷர் அகெயின்ஸ்ட் எனிமி கம்யூனிகேஷன் அண்ட் ரேடாருக்காக கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ICIMS. ICIMS மீன்ஸ் இன்டகிரேட்டட் காமன் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து லாஜிஸ்டிக் அண்ட் ஸ்டோரேஜ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசில். இது வந்து மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்டார் ஏர்க்ராஃப்ட். இதுதான் வந்து ஸ்பை பிளேன். ஸோ ஸ்பை பிளேன் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா இஸ்டார் ஏர்க்ராஃப்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்டார்னா இன்டெலிஜென்ஸ், எஸ் மீன்ஸ் சர்வைலன்ஸ், டி மீன்ஸ் டார்கெட், ஏ மீன்ஸ் அக்விசேஷன் அண்டு ஆர் மீன்ஸ் ரீகன்சைன்ஸ். ஓகே, இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ், டார்கெட், அக்விசேஷன் அண்ட் ரீகன்சைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து MCMV. MCMV அப்படின்னா மைன் கவுண்டர் மெஷர் விசில். நெக்ஸ்ட்டு சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட், சூப்பர் மிஸ்ஸிபிள் ஆட்டோனமஸ் விசில். PBMM மீன்ஸ் ப்ராசஸர் பேஸ்டு மோர்டு மைன். ஓகே, ஸோ ஒரு 10 கேபிட்டல் அக்விசேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான டோட்டல் ஒர்த்து தான் இந்த 1.5 lakh crore சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட ஜஸ்ட் அதோட நேமெல்லாம் வந்து ஒரு 2 வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, இது வெப்சைட்டில் கொஞ்சம் கிளியராக இருக்குது இந்த 10 ஆப்ரேஷன்ஸு, இந்த 10 கேபிட்டல் அக்விசேஷன் என்னென்னட்டு. ஸோ இந்த குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சிஸ்டம் பாருங்கள், இந்தியன் ஆர்மிக்காக 30,000 crore. இதில் படிச்சுக்கோங்க இந்த நியூஸ் மட்டும், இதில் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, வெப்சைட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்மர்ட் ரிக்கவரி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இந்தியன் ஆர்மிக்காக தான். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக. அப்படின்னா அப்போ ட்ரை சர்வீஸ், ஆர்மி, நேவி, ஹேர் 3 பேருக்குமே வரும் இது. ஓகே, இன்டகிரேட்டட் காமன் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக. சர்ஃபேஸ் டு ஏர் மிசிலும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. இஸ்டார் ஏர்க்ராஃப்ட் ஸ்பை பிளேன் சொன்னோம்ல, இது வந்து இந்தியன் நேவிக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, மைன் கவுண்டர் மெஷர் விசில் வந்து இந்தியன் நேவிக்காக கொண்டு வரப்பட்டது. சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் இதுவுமே வந்து
இந்தியன் நேவிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. சூப்பர் மெர்சிபிள் ஆட்டோனமஸ் வெசலும் வந்து இந்தியன் நேவி, ப்ராசஸர் பேஸ்ட் மோர் மைன்ஸ்க்கும் வந்து இந்தியன் நேவிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த நியூஸ் மட்டும் இது வெப்சைட்டில் படிச்சுக்கோங்க. இதில் கிளியராக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை படிக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட நேம் வந்து அனில் சௌகன். ஆர்மி ஸ்டாஃபோட நேம் வந்து உபேந்திர திவேதி. டிஃபென்ஸ்க்கு அனில், ஆர்மிக்கு உபேந்திர திவேதி, நேவலுக்கு தினேஷ் கே திரிபதி, ஏர் ஸ்டாஃபுக்கு யாருன்னா ஏபி சிங். ஓகே, ஸோ இவங்களோட நேமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நியூஸ் மட்டும் நீங்கள் வெப்சைட்டில் படிச்சுக்கோங்க. இதில் வெப்சைட்டில் இன்னும் கிளியராக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் ரெகக்னைஸ்ட் இடிஎஃப்சி. இடிஎஃப்சி மீன்ஸ் ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு WOAH ரெகக்னைஸ்ட் இடிஎஃப்சி. ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் இங்கேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. WOAHனா வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த், இடிஎஃப்சினா ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது எங்கன்னா மீரத், உத்தரப்பிரதேஷ். ஸோ இதை எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மீரத், உத்தரப்பிரதேஷில். ஓகே, ஸோ இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எங்கன்னா மீரத், உத்தரப்பிரதேஷில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் கொலாபரேஷன் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் DAHD டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹெல்த் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங், அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங், நெக்ஸ்ட் RVSனா ரீமவுண்ட் வெட்டினரி சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், EFIனா ஈக்விஸ்ட்ரியன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கொலாபரேட் பண்ணி இந்த இதுவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் இருக்குல்ல, இதுக்கான ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பாரிஸ், ஃப்ரான்ஸ். டைரக்டர் ஜெனரல் யாருன்னா இமானுவேல் சௌபெரியன். ஓகே, சௌபியரன். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த்தோட ஹெட் குவார்ட்டர் பாரிஸ், ஃப்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூனிகோட் கன்சோர்டியமில் ரீஜாயின் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூனிகோட் கன்சார்டியமில் ரீஜாயின் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிங் மெம்பர்ஷிப்பாக. ஓகேவா. எதுக்காகனா ஹோல்ட் ஓட்டிங் ரைட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. இந்த சப்போர்ட்டிங் மெம்பர்ஷிப் வந்து எதோட பார்ட்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜோட பார்ட்டு தான் இந்த சப்போர்ட்டிங் மெம்பர்ஷிப்பு. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜ் வந்து இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, எனேபிளிங் த டிஜிட்டல் யூஸ் குளோபலி. ஓகே, ஸோ இந்த யூனிகோட் கன்சார்டியமில் எந்த மினிஸ்ட்ரி ரீஜாயின் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன மெம்பர்ஷிப்பானா சப்போர்ட்டிங் மெம்பர்ஷிப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்டர் பேமசானி சந்திரசேகர். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி. ஓகே, இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹை ஸ்பீட் ரவுட்டர் ஷாக்ஷம் 3000, ஹை ஸ்பீட் ரவுட்டர் ஷாக்ஷம் 3000 அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது டெவலப் பண்ணது யாருன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ், ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், 3 பேர் சேர்ந்து தான் இது டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா to power large scale computing cluster, cloud infrastructure, 5G or 6G network and AI workload வந்து பவர் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. ஓகே, ஸோ எவ்வளோ டெராபிட் பர் செகண்டில் தர போகிறாங்கன்னா 25.6 டெராபிட் பர் செகண்ட் த்ரூபுட் தர போகிறாங்க. ஓகேங்களா. எங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் கேம்பஸில் தான். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், SMPP லிமிட்டட். ஓகேங்களா. SMPP லிமிட்டட் வந்து ஒரு 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. SMPP லிமிட்டட் ஒரு 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒர்த்து பார்த்தீங்கன்னா 300 crore ஃப்ரம் இந்தியன் ஆர்மிலேருந்து. ஓகே, ஸோ இந்த 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று 27,700 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், இன்னொன்று 11,700 அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் ஹெல்மெட்டு. ஸோ 2. ஓகே, அது என்னென்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எஸ்எம்பிபி லிமிடெட் செக்யூர் பண்ணது தான் 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, இதுக்கான டோட்டல் வர்த்து தான். ஸோ இது 2 எமர்ஜென்சி, இதுக்கான டோட்டல் வர்த்து 300 crore அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரம் இந்தியன் ஆர்மி கிட்டேருந்து. ஓகே, இதில் அந்த 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் என்னென்னா, ஒன்று வந்து 27,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், இன்னொன்று வந்து 11,700 அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் ஹெல்மெட்ஸா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர். நிர்மலா சீதாராமன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர், இவங்க தான் வந்து இந்தியன் டெலிகேஷன் வந்து லெட் பண்ணியிருக்காங்க. டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா FFD4. FFD4 மீன்ஸ் 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட், அதுதான் FFD4. ஓகே, இது எங்கே நடந்திருக்குன்னா செவிலா, ஸ்பெயினில் நடந்திருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா UNDESA. ஓகே, UNDESA தான் வந்து இந்தியன் டெலிகேஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியன் டெலிகேஷன் எதுக்கு நடந்திருக்குன்னா FFD4, 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, இது ஸ்பெயினில் நடந்திருக்கு. இதில் இந்த யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, இவங்க வந்து சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் 4.26 மில்லியன் ரெசிலியன்ட் ரெமிட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் 4.26 மில்லியன் ரெசிலியன்ட் ரெமிட் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெமிட்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த யூரோப் 4.26 மில்லியன் ரெசிலியன்ட் ரெமிட் இனிஷியேட்டிவ் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் 3% பை 2030. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், இவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் ஃப்ரான்ஸ், கென்யா, பார்போடாஸ், ஸ்பெயின், சொமாலியா, பெனின், சயரா லியோன் அண்ட் ஆன்டிகுவா பார்பியூடா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏவியேஷன் சாலிடாரிட்டி கோலிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை எது எய்மாக வச்சு பண்ணியிருக்காங்கன்னா இம்போசிங் டேக்ஸஸ் ஆன் ப்ரீமியம் ஏர் ட்ராவல், இதுதான் எய்மாக. ஓகேங்களா, அதனால் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் ஏவியேஷன் சாலிடாரிட்டி கோலிஷன். இதில் மொத்தம் வந்து ஒரு 8 கண்ட்ரிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து FFD4, இந்த 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட் இருக்காங்கள்ல, இவங்க வந்து ஒரு நியூ பாரோவர் ஃபோரம் வந்து அனிவில் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டெப்ட் டிஸ்ட்ரெஸ்டு நேஷனாக வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக இதுக்கு. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செவிலா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் அப்படின்றத அனேபிள் பண்ணியிருக்காங்க. இது எது ஹெல்ப் பண்ணுறதுக்காகனா கண்ட்ரீஸ் வந்து இந்த NDP, பயோடைவர்சிட்டி கோல், கிளைமேட் ஸ்ட்ராட்டஜிஸ், இதில் எல்லாமே வந்து லீடில் வரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா செவிலியா கமிட்மெண்ட்டோட கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு ரோட் மேப் வந்து இது பண்ணியிருக்காங்க. டு க்ளோஸ் த 4 trillion ஆனுவல் SDG ஃபினான்சிங் கேப் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு ரோட் மேப்போட கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். இதில் கொஞ்சம் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெயினோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க பெட்ரோ சாnchez, கேபிட்டல் வந்து மேட்ரிட், கரன்சி வந்து யூரோ, இது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மசோட் பெசிகியான், ஈரானியன் பிரசிடென்ட், இவர் வந்து லா சஸ்பெண்டிங் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. லா சஸ்பெண்டிங் கோஆப்ரேஷன் யார் கூடனா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. டியூ டு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் டார்கெட்டிங் இரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பை USA அண்ட் இஸ்ரேல். ஓகே, ஸோ இந்த மசவுட் பெசிகிஸ்தான் ஈரானியனோட பிரசிடென்ட், இவங்க சைன் பண்ணது தான் லா சஸ்பெண்டிங் கோஆப்ரேஷன். ஓகே, யார் கூடனா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட டியூ டு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் டார்கெட்டிங் இரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பை USA அண்ட் இஸ்ரேல். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். க்ரீன் கிளைமேட் ஃபண்டு சவுத் கொரியா, இவங்க என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 200 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக 17.7 பில்லியன் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட லெட் ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஹை இம்பேக்ட் அண்ட் எமர்ஜிங் க்ளீன் எனர்ஜி செக்டார்ஸ் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, இது எப்போனா 42nd போர்ட் மீட்டிங் வந்து
4th most பை பாப்புவா நியூ கியூனியாவில் நடந்திருக்கு. அப்போ தான் வந்து இந்த 200 மில்லியன் இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் சவுத் கொரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு சிபி வந்து என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா மொபிவிக் செக்யூரிட்டி புரோக்கிங் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு ஹரியானா பேஸ்டு கம்பெனி. இவங்க யாரோட சப்சிடியரின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மொபிவிக் சிஸ்டம் லிமிட்டடோட சப்சிடியரி. ஒன் மொபிவிக் சிஸ்டம் லிமிட்டடோட சப்சிடியரி தான் இந்த மொபிவிக் செக்யூரிட்டி புரோக்கிங் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா, இவங்களுக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சிபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங் மெம்பரா. ஓகேங்களா, எந்த ஆக்டுக்கு ரெகுலேஷன் கீழேன்னு பார்த்தீங்கன்னா சிபியோட ஸ்டாக் புரோக்கர் ரெகுலேஷன் 1992 கீழே. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் இது வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெடிகேட்டட் ஃபண்டு டு ஹெல்ப் டு சப்போர்ட் டெவலப்பிங் நேஷன் இன் லிமிட்டிங் ஆர் ரெடியூசிங் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். ஓகேங்களா, இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எந்த ஃப்ரேம்ஒர்க் இல்லைனா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில் 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 2015. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வந்து குஜராத் பிகம் 3rd இந்தியன் ஸ்டேட் அப்படின்ட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. எதுலனா 1 crore ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குஜராத் ஃபஸ்ட் பிளேஸ், குஜராத் வந்து 3rd இருக்காங்க. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் உத்தரப்பிரதேஷ், 3rd இந்தியன் ஸ்டேட்டு குஜராத். இந்த 1 crore ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரை கிராஸ் பண்ணுறாங்க. இது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டேட்டா. ஸோ இங்கே 3rd பிளேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டும் கேட்பாங்க. அப்போ படிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மகாராஷ்டிரா, செகண்ட் உத்தரப்பிரதேஷ், 3rd தான் குஜராத். ஓகே, இதில் சம் ஹைலைட்ஸ் சொல்லியிருக்காங்க. டாப் 3 ஸ்டேட்ஸ் அக்கௌண்ட் 36% ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்டர்ஸ் பேஸ் இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா 11.5 crore மே 25 ரிப்போர்ட் படி ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கிராஸ் மார்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ குஜராத்தோட கவர்னர் நேம் பார்த்துக்கோங்க, ஆச்சாரியா தேவ்ரத். கேபிட்டல் காந்தி நகர். ராம்சர் சைட்ஸ் வந்து தோல் லேக் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, கிஜாடியா வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சீஃப் மினிஸ்டர் வந்து பூபேந்தர் பட்டேல். நெக்ஸ்ட் நியூஸ், என்சிடிஇஎக்ஸ் அப்படின்னா நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். ஓகேங்களா, ஸோ இவங்களும் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வெதர் டெரிவேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. எதை அசிஸ்ட் பண்ணுறதுக்காகனா ஃபார்மர் அண்ட் அலைட் செக்டர் இன் மேனேஜிங் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்குக்கு. ஓகே, ஸோ என்சிடிஎக்ஸும் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக எத்தனாவது இயர் ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 150th. ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். ஸோ ஹாலிவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து தீபிகா படுகோனேவே ஆனர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஆக்ட்ரஸ் இவங்க வந்து இந்த குளோபல் ரெகக்னிஷனை ரிசீவ் பண்ணுறாங்க வித் ஸ்டார் ஆன் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கிளாஸ் ஆஃப் 26. இதுதான் இந்த அவார்ட் நேம், ஸ்டார் ஆன் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கிளாஸ் ஆஃப் 2026. ஓகேங்களா, இனி எந்த கேட்டகரியிலனா மோஷன் பிக்சர் கேட்டகரியில். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அப்பாயின்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு. சிஇஓ ஆஃப் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்போட சிஇஓவாக சஹில் கினியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ராகேஷ் பன்சாலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சஹில் கினி ராஜேஷ் பன்சாலை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. சகில் ராஜேஷை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சுகன்யா சோனோவால். ஐஐடி குவாஹாத்தியோட ஸ்டூடெண்ட் தான் இவங்க. ஓகேங்களா, இவங்க வந்து காமன்வெல்த் யூத்தோட பீஸ் அம்பாசிடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேர்ம் வந்து 25 to 27.
She will lead communication and public relation in the executive committee of the Commonwealth Youth Peace Ambassador Network. ஸோ இவங்களை வந்து ஸ்டூடெண்ட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். நியூ ஃப்ரூட் பியரிங் ட்ரீ ஸ்பீஷீஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஜதீந்திரா சர்மா, ரிட்டையர்டு இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஓகே, இதுக்கான நேம் என்னென்னா கேரிசினியா குசுமே. இது வந்து எதுக்கப்புறம் இந்த நேம் வச்சுருக்காங்கன்னா, குசும் தேவின்ட்டு ஒரு நோட்டட் பொட்டானிஸ்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் அசாம் ஸ்டேட் இருக்காங்க. ஸோ இவங்களோட நேம்க்கு அப்புறம் தான் இந்த கேர்சினியா குசுமே அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் நியூஸ். நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் பஜன் லால் சர்மா என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பண்டிட் தீன் தயாள் உபடே கரிபி முக்த் கான் யோஜனா. பண்டிட் தீன் தயாள் உபடே கரிபி முக்த் கான் யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எலிமினேட் ரூரல் பாவர்ட்டி இன் ராஜஸ்தான், அதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த கரிபி முக்த் கான் யோஜனா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 5000 வில்லேஜஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு வந்து அலோகேஷன் 1300 crore டு சப்போர்ட் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸை. இந்த இதுலாம் டேட்டாஸ்லாம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ரைஸ் அண்ட் அபோவ் த பாவர்ட்டி லைன்னா ஓன் எஃபர்ட்ஸ் வில் ரிசீவ் 21,000 இன்சென்டிவாக பெறுறாங்க. ஓகேங்களா, above the poverty line through their own efforts. Next, beneficiary family will also receive Atma Nirbhar Parivar card to recognize their achievement and facilitate further support காக. ஸோ இந்த கார்டோட இது ஞாபகம் வச்சுக்கோங்க, Atma Nirbhar Parivar கார்டு. நெக்ஸ்ட்டு above the poverty line யார் அவங்களோட ஓன் எஃபர்ட்ஸ் மூலமாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு 21,000 இன்சென்டிவ். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸில் 1300 crore 5000 வில்லேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், மத்திய பிரதேஷ் கேபினெட் வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா இம்ப்ளிமெண்டேஷன். முக்கியமந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா இம்ப்ளிமெண்டேஷன் வில்லேஜஸ் வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மத்திய பிரதேஷில் கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா, a village with minimum 2000 people and at least 500 cattle is selected and developed for விருந்தாவன் கிராம்ஸ்க்கு. ஓகே, ஸோ வில்லேஜ் வந்து மினிமம் 2000 people and at least 500 cattle இருக்கணும். அவங்கள தான் இந்த விருந்தாவன் கிராம் அப்படின்ற இதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து மத்திய பிரதேஷ் கேபினெட் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 100 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட்லேருந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். ஓகே, ஸோ இந்த ஹேண்ட் பிடிஎஃப் வேணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த டெய்லி ஹேண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ.